வீடியோவில் இப்போ டாஸ் போடுறது வந்து ரெண்டாவது ப்ரைஸ் முத்தநாயக்கம்பட்டி அவங்களுக்காக டாஸ் போடுறது. நமக்கு 2ஆம் பரிசு வழங்கிய அண்ணன் ராஜன் அவர்கள் இப்பொழுது நாணயம் சொல்லுகிறார். டாஸ் வின் பை நட்டு சிசி. ஸோ டே 3 நடக்க போகிற டிசைடிங் மேட்ச்சு, இந்த ரவுண்டுக்கான டிசைடிங் மேட்ச்சு. ஸோ மேட்ச் பிட்வீன் நட்டு சிசி வர்சஸ் செலவடை. டாஸ் வின் பண்ண நட்டு சிசி வந்து bowling சூஸ் பண்ணிட்டாங்க. 6 ஓவர் 4 bowler, பவர் பிளே கிடையாது, ஃபீல்டிங் டிசிஷன்ஸ் கிடையாது. ஸோ இங்கே செலவடை ஏபிடி வந்து பேட்டிங்கில் இருக்காங்க, நட்டு சிசி வந்து bowlingல இருக்காங்க. செலவடை டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் செகண்ட் கார்த்தி, நான் செகண்ட்ல மணி. நாகர்கோயில் நடராஜன் லோட்டாஸ் சிங்கிள், மணி அண்ட் ஸ்ட்ரைக் அப் டு வைடாக ட்ரை. நல்ல பால், பேக் டு பேக் சிங்கிள்ஸ், ஷார்ட் பேக் புட் ஷாட், சான்ஸ் ஃபார் லவ்லி ஷாட். முதல் 4 1 பவுண்ட் பவுண்டரி கேப்ல போயிருக்கு விக்கெட் ரீஜன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பவுண்டரி கார்த்தி பேட்ல இருந்து செலவடை டீமுக்காக. லவ்லி பால் கரெக்டாக போட்டார் ஏக்கரில். 1 மோர் ஏக்கர் இந்த ஓவரில் சிங்கிள் அகெயின். டாஸ் சிங்கிள் டு எண்ட் ஓவர். ஒரு ஓவர் முடியல, ஸ்கோர் 8 விக்கெட் எதுவும் லூஸ், சாரி 9 விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல செலவடை. பாஸ்கர் நீ போலர் ஃப்ளைட் ஆஃப்ல நல்லா நினைச்சிருக்காரு, கேப்ல போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் தடுக்கப்பட்டு டாப் ஏ சான்ஸ் ஃபார் பால் வர முடியல. இல்லை, அங்கு தடுப்பரால் தடுக்கப்பட்டு வெளியே அப்புறப்படுத்தினர். சரியா பாடல, சான்ஸ் ஃபார் கேட்ச். நான்குங்களை பெறுமா? இல்லை, விக்கெட். சிறந்த அருண் நீ பேட்ஸ்மேன் அண்டர்ல போயிடுச்சு. 1 மோர் டெட் பால் இந்த ஓவர்ல. டாட் ஷாட் சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்களை பெறுமா? நிச்சயம் கரெக்டா குடிச்சாரு மிட் விக்கெட்ல. சிறந்த ஒரு அடி. இந்த ஓவர்லயே ஒரு பெரிய ஷாட் பண்ணி போறாங்க. 2 ஓவர் முடியல, ஸ்கோர் 19. ஒரு விக்கெட்ல இருந்து செலவடை ஆல்மோஸ்ட் 10 ரன் ரேட்னு சொல்லலாம். டாப் ஏ சான்ஸ் ஃபார் கேட்ச். பால் போக முடியல, ஓடி எடுக்கப்பட்ட 2 ஷாட் நேரா ஒரு ராக்கெட் ஷாட் பாஸ்டா போயிட்டு இருக்கு. மிஸ் ஃபீல்ட் பவுண்டரி. 6 ரன் 2 பால்ல குயிக்கா அன்னைக்காக ஃபோர் எடுத்து முதல் 6 போட்டார் மணி. 4-6 என்று அருமையான பந்து வீச்சு. கண்டிப்பாகவே ஜாக்கிங் டெலிவரி பாக்ஸ் உள்ள டாட் பால், நல்ல கம்பேக். ஸ்லோயர் ஒன் மிட் விக்கெட்ல. கண்டிப்பாகவே இது 4ஆக மாற வாய்ப்பு இல்லை. சரியான ஃபீலிங் பா. கண்டிப்பா சூப்பர் ஃபீலிங். சூப்பர் வாழ்த்துக்கள். 2 ரன்களை சேவ் பண்ணார்ப்பா. கண்டிப்பாகவே சூப்பர் விக்கெட் கொடுத்திருக்காங்க. ரன் அவுட்ல ஆட்டமிழந்து வெளியே அருண் குமார். வாழ்த்து. போட்டியை சிறப்பாக 3 ஓவர் முடியல, ஸ்கோர் 33. 2 விக்கெட்ல இருந்து செலவடை. அருமையா சரியான கேட்ச். இந்த ஒரு வெல் செட் பேட்ஸ்மேனுக்கு ஒரு சிறந்த கேட்ச். கஷ்டமான ஒரு கேட்ச் கொடுத்திருக்காரு சொல்லலாம். நட்டு சீசன் வீரர் கண்டிப்பாகவே அவருக்கு வாழ்த்து. வெல் பால் கரெக்ட்டா கிரீஸ்ல போட்டார். சூப்பர் டெலிவரி டாட் பால். அருமையான பந்து வீச்சு. இந்த பந்திற்கு ஆஃப் தி சீல் ஒரு ரன்களா. கண்டிப்பாக ஃபீல்டிங் சூப்பர் ஃபீல்டிங். சரியான ஃபீல்டிங். அவரு அருமையான ஃபீல்டிங். என்னங்க த்ரோ. சூப்பர் சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்களை பெறுமா? இல்லை. கார்த்திக் நீ பேட்ஸ்மேன். பெல் பால் எக்ஸலென்ட் டெலிவரி. 1 மோர் பால் பாக்ஸ் குள்ளே போட்டார் தெளிவா. அகைன் 3 பால் போட்டார் தெளிவா கிரீஸ்லயே.
4 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 37, 3 விக்கெட் வந்து சாரி செலவடை 4 விக்கெட் இழப்பு 4 விக்கெட். டாப் ஏஜ் ஃப்ரீ ஹிட் பால்னால விக்கெட் இல்லை. கார்த்தினி போலர் கோகுல் அண்ட் ஸ்ட்ரைக். லெஃப்ட் ஆம், இன்னொரு லெஃப்ட் ஆம். ஐயோ நிக்க இருந்துச்சு பேட்ல. சான்ஸ் ஃபார் டூ ஷாட் பாட்டம் ஆஃப் தி பேட். சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்களை பெறுவார். நிச்சயம் அது 6 ரன்களை பெற்று தந்தது. சிறந்த ஒரு அடி. அடி என்றால் இதுதான். அகைன் 2 கால் பண்ணியிருக்காங்க. நல்லா ரன்னிங். ஆக்சுவலாக நான் ரன்னிங் காட்டுறேன். 2 எக்ஸ்ட்ரா பம்ப் இருந்துச்சு. டாட் பால் நினைக்கிறேன். 5 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 50, 4 விக்கெட் இழந்து. நல்ல ஷார்ட் வின் விக்கெட்ல சான்ஸ் ஃபார் சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்களை பெறுவார். ஓவர்ல வர முதல் 6 ரன்களை பெற்று தந்தது. அவர் மட்டையில் படுவது எல்லாம் ஷார்ட் சான்ஸ் ஃபார் போட்டார் பால உள்ள. விக்கெட்டா 6 ஆ 4 ஆ தெரியல. அவுட் தான் சொல்றாங்க எல்லாருமே. நல்ல கேட்ச், சூப்பர் கேட்ச். ஹைட்மேன் கார்த்திக் சாரி பிரகாஷ். மொத்தம் முதல் இன்னிங்ஸ் முடியல 58 ஆடிருக்காங்க. 59 ரன் டார்கெட் ஃபார் நட்டு சிசி. ஸோ 10 ரன் ரேட்டுக்கு ஆடணும். பார்க்கலாம். 2 டீமுமே நல்ல பேட்டிங் இருக்குது, நல்ல பவுலிங் இருக்குது. டஃபாக போகும்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் வின் பண்ணுறவங்க ஒரு ப்ரைஸை செக்யூர் பண்ணுவாங்க. இலங்கை ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சைக்கிங் இல்லை, சக்தி நான் சைக்கில் கார்த்திக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் பால் அருமையாக போடப்பட்ட பந்து சிங்கிள் ஒன்லி. லெக் திசையில் அடிக்கப்பட்டு முறையில் போடப்பட்ட பந்து அவர் முதல் 6 பதிவு பண்றாங்க இலங்கை பேட்ஸ்ல இருந்து டீம் நட்டு சிசி. போன பால் ஆஃப் சைடில் ஒரு ஸ்லோயர் பவுன்சர், சரியா ரெக்கார்ட் ஆகலை. பவுண்டரி அது. அகைன் ஒரு ஸ்லோயர் பால் ஃபுல் டாஸா விழுந்துச்சு. 1 more 6 இங்க. 3 பால் தொடர்ந்து இங்க பவுண்டரிஸ். 2 6 ஒரு 4ன்னு எக்ஸ்பென்சிவ் எடுத்து போயிட்டு இருக்காங்க முதல் ஓவரை. ஷாட் அகைன் 1 bounce பவுண்டரி. கடந்த 4 பால்ல 20 ஓட்டங்கள் இலங்கை பேட்ல இருந்து எப்படி போட்டா அடிச்சிருக்காங்க. ஒரு ஓவர் முடியல ஸ்கோர் 22. அதில் 4 பவுண்டரி அடங்கும். 2 6, 2 4, 2 சிங்கிள். நட்டு சிசி. சேகர் நீ போலர் ஒயிட் பால் ஓல்ட்டி இருக்காரு. சான்ஸ் ஃபார் இனி வரும் சேகர் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றாங்க நட்டு சிசி. மண் வாசனை அடிக்குது, மழை வரும்னு நினைக்கிறேன். ஒரு ஓட்டங்கள் மட்டும் டாட் பால் அகைன் டாட் பால் பேக் டாட் பால் ஸ்லாட்ல இருந்துச்சு. நல்ல ஷாட் ஹைட்டா போய் டிஸ்டன்ஸ் போல நினைக்கிறேன். 2 ஓவர் முடியல ஸ்கோர் 24, 2 விக்கெட்ல இருந்து நட்டு சிசி. ரமேஷ் நீ போலர் 4 ஓவருக்கு 35 நோ. இவர் நல்லா போடுவார். போன மேட்ச் நல்லா போட்டார் பார்த்தேன். வெல் செட் பேட்ஸ்மேன் இளங்கோ ஆன் ஸ்ட்ரைக். பிளைட் 2 கால் பண்ணியிருக்காங்க. வேகமாக ஓடிட்டு இருக்காங்க. நல்லா ரன்னிங். நல்ல ஷார்ட் சான்ஸ் ஃபார் வெளியில போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 4 6 ஆட்டர்ல போன பால் வந்து 4 தான் சொல்லியிருக்காங்க. இலங்கை பேட்ல இருந்து ஒரு 5வது பவுண்டரி இது. இந்த முறை சுவிட்சில் வந்திருக்கு. ஷாட் பேக் ஃபுட்ல போய் அடிச்சிருக்கா. சான்ஸ் ஃபார் 6. அதுவும் 6. ஒரு 4 அடிச்சா அடுத்த பால் 6 அடிச்சிருக்காரு. இல்ல 6 அடிச்சா அடுத்த பால் 4 அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். 30 ரன் 6 பால் அடிச்சிருக்காரு. 4க்கு அப்புறம் 6 அப்புறம் 4 அப்படின்ற மாதிரி. டாப் ஏஜ் சான்ஸ் ஃபார் கேட்ச்.
ரெண்டு பேரும் மாத்தி விடுறான்னு விட்டாங்க. காஸ்ட்லி கேட்ச் வெல்சர் பேட்ஸ்மேன் 30 ரன் அடிச்சிருக்காரு பவுண்டரியில மட்டும். அவருக்கான கேட்சுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, மிஸ் பண்ணிட்டாங்க. சுரேஷ் ஆன் ஸ்ட்ரைக். ஷார்ட் பால் சான்ஸ் ஃபார் டேக்கன் விக்கெட். அருமையாக கேட்ச் பிடித்தார். 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 38, 3 விக்கெட் இழந்து. என்ன மிஸ்டேக் ப்ரோ? சேகர் அவருக்கான 2வது ஓவர் மேட்ச்க்கான 4வது ஓவர் 3 ஓவருக்கு 21 18க்கு 21. ஷார்ட் ஸ்லாட்ல இருக்கும்போது பாட்டம் ஆஃப் த பேட் நறுக்குன்னு பட்டுருச்சு. முதல் 6 பதிவு பண்றாரு ஸ்ரீதேவி. அடிக்கப்பட்ட பந்து சரியா படல. அருமையாக டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டாரு. டாஸ் லாஸ்ட் ஒன் ஒரு விக்கெட் இருந்துச்சு. விக்கெட் 8 ரன்ல போட்டுருக்காரு இந்த ஓவரை. ஒரு 6 விட்டு கொடுத்திருந்தாலும் மொத்தமா 4 ஓவர் முடியல ஸ்கோர் 46, 4 விக்கெட் வந்து கார்த்திக் வந்திருக்காரு மேட்ச் ஓவர் போடுறதுக்கு. 12க்கு 13 ஆடணும். முக்கியமான ஓவரா இருக்கு போகுது. பால் ஆஃப் லைன்ல ஓயிட்ல உரசி போயிருக்கு. ஸ்டார்ட் டாட் பால் அகைன் டாட் பால் பேக் டு பேக் டாட் பால். விட்டே கொடுக்கல, மேல வரைக்கும் போட்டாரு. ஷாட் ஸ்லாட்ல விழுந்துருச்சு. அடியா இல்ல இது இடியாப்பா. சரியான சேவ். முதல் 2 பால் டாட்டா போட்டாரு, இந்த பால் தெளிவா போட்டாருன்னு சொல்லலாம். தெளிவா அடிச்சாரு. 6 ரன்களையும் ஒயிட் லைனை உரசி போட்டுட்டு இருந்தாரு. கரெக்டாக போய் ஏறி நின்னார் ஒயிட் லைன்லேயே. கொஞ்சம் முன்னாடி விழுந்துருச்சு, கரெக்டாக அடிச்சிட்டாரு. ஸ்லோயர் இது போன பால் ட்ரை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் 2 பாலுக்கு அப்புறம். ஃபுல் டாஸ் பால் ஸ்லோயர் இடத்துல போடல, ஆனாலும் டப் ஸ்டார்னு சொல்லலாம். சிறப்பாக லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. சிங்கிள் லாஸ்ட் ஒன் ஸ்லோயர் 1 கேப்ல போயிருக்கு. சிறப்பாக லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. தடுக்கப்பட்டு இந்த பந்திற்கு என்ன நடக்க போகிறது? ஒவ்வொருத்தர் மூலமா ஒரு ரன் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. பந்தைகளில் 4 அடித்தால் ஒரு 4 தான் இன்னும் 6 பாலுக்கு. ஒரு நிக்க இருந்துச்சு. விக்கெட் ஃபர்ஸ்ட் பால்ல வெல்சர் பேட்ஸ்மேன் இல்லையோ அவரே 40 ரன் அடிச்சிருப்பாரு. ஸோ அவருக்கு ஆட்டம் இழந்து வெளியில ஒரு பிரேக் ஒரு கிடைச்சிருக்கு லாஸ்ட் ஓவரில். 5 பாலுக்கு 4 லெக்கெட்டர் பால் டாட் பால். விக்கெட்டும் போட்டுட்டாங்க இங்க. 4 பாலுக்கு 4 தரையில் அடிச்சிருக்காரு. சிங்கிள் ஒன்லி 3 பாலுக்கு 3. வெல் பால் கரெக்டாக ஆடிட்டாரு. அருமையாக ஆத்திசையில் அடிக்கப்பட்ட பந்து. இந்த பந்திற்கு 2க்கு 2 ஆத்திசையில் அருமையாக அடிக்கும். ஒண்ணுக்கு 1. அருமை 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 அருமை. நட்டி சிசி இது மூலமா பிரைஸ் செக்யூர் பண்றாங்க. நல்ல மேட்ச். ஹார்ட் வெற்றி பானைக்கு அழைத்து சென்றிருக்க